தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஏர்போர்ட் வேலைவாய்ப்பு கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியிடங்களோட நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்குங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இது என்ன போஸ்டிங், எங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா தகவலையும் பார்த்துடலாம். இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் இங்கே கொடுக்க முடியாத பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட குயிக் அப்டேட்ஸை நம்ம அங்கேயும் கொடுத்துட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. ஓகே, ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட் இங்கே இருந்து தான் நமக்கான ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் கிடையாதுங்க, ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு 6/3/2024 இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்க கொடுக்குறாங்க. இப்போது லாஸ்ட் டேட் எப்போ வரைக்கும் இருக்குன்னா அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சு 15 நாளில் இதற்கான ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டேரெக்டாக என்ன பொசிஷன் பார்த்துடலாம். கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் தான். 10th +2 அதாவது +2 முடிச்சிருந்தா போதும், நீங்கள் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th எனி டிகிரி முடித்தவங்க வரைக்கும் நீங்கள் யார் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஜினியரிங் முடித்தவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிக்குமே 30 வயசுக்கு மேலே யாரும் அப்ளை பண்ண முடியாது. சீட்ஸ் அதாவது வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1074 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 1074 வேக்கன்சிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. உங்களுக்கான சேலரி வந்து எக்ஸ்பெக்டட் சேலரி 25,000லேருந்து 35,000ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 12th அந்த மாதிரி படித்தவங்களுக்கும் டிகிரி அந்த மாதிரி முடித்தவங்களுக்கும் இதுக்கு நடுவில் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமமாக 25,000லேருந்து மேக்ஸிமம் 35,000 வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏர்லைன் சர்டிஃபிகேட்டோ ஏவியேஷன் சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோவோ எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த வருஷம் தான் எக்ஸாம் எழுதிருக்கீங்கன்னா கூட நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் உங்களுக்கு 18 வயசு ஆகிருக்கணும். ஸோ இது மட்டும் தாங்க இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸை பொறுத்தளவுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின்ஸு, ஏவியேஷன் நாலேஜில் 25 கொஸ்டின்ஸு, இங்கிலீஷ் நாலேஜில் 25 கொஸ்டின்ஸு, ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங்கில் 25 கொஸ்டின்ஸு. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு 1.5 hour இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸும் 100 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அதுக்கு கீழே ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்போம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த எக்ஸாமினேஷன் லெவலை பொறுத்தளவுக்கு 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதிக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்னா அதுக்கு சென்டர் தெரியணும் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டிலையும் சென்டர் கொடுத்துருக்காங்க. சென்னையும் மதுரையும் அவங்க வந்து சென்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கேண்டிடேட் செலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரிட்டன் டெஸ்ட்டை பேஸ் பண்ணியும் ஒரு இன்டர்வியூ பேஸ் பண்ணியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு இன்டர்வியூ டெல்லியில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். igaviationdelhi.com அப்படிங்கிற அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இந்த பிடிஎஃபோட லிங்க்கெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது யாராக இருந்தாலும் 350 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸா பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கம்யூனல் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி அவங்க எதுவுமே கொடுக்கல. ஸோ எந்த கம்யூனிட்டி அப்ளை பண்ணாலும் 350 rupees நீங்கள் பே பண்ணணும். இதை தவிர இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யார் யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பாருங்கள். இதை தவிர உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க.